பாகிஸ்தானில் 9 முகாம்கள் அளிக்கப்பட்டு 70 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். பஹல்காமில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளதாக மத்திய அரசு விளக்கம். பயங்கரவாதிகளுக்கு புகலிடமாக இருந்து வரும் பாகிஸ்தான் சர்வதேச பாதுகாப்பு அமைப்புகளை மதிப்பதில்லை. மத்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி விளக்கம். இந்தியாவின் தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் மக்கள் பாதிக்கப்படவில்லை. பயங்கரவாதிகளை மட்டுமே குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாகவும் மத்திய அரசு விளக்கம். ஏவுகணைகள் மூலம் பயங்கரவாத முகாம்களில் நடத்தப்பட்ட தாக்குதலின் காட்சிகள் வெளியீடு. விமானங்கள் மூலம் 25 நிமிடங்கள் தாக்குதல் நடத்திய காட்சிகளை வெளியிட்டது மத்திய அரசு. கட்டுப்பாட்டு எல்லையிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த பயங்கரவாத முகாம்கள் அழிப்பு. பயங்கரவாதிகள் பயிற்சி பெற்று வந்த இடம் எனவும் இந்திய ராணுவத்தின் சோஃபியா குரேஷி விளக்கம். ஜெய்ஷ்-இ முகமது தலைவர் மசூத் அசாரின் குடும்பத்தினர் 10 பேர் பலி. பாகிஸ்தானில் இந்தியா நடத்திய தாக்குதலில் உயிரிழப்பு என அறிவிப்பு. நார்வே, குரேஷியா, நெதர்லாந்து நாடுகளுக்கான பிரதமர் மோடியின் பயணங்கள் ரத்து என தகவல். பாகிஸ்தானில் இந்தியா நடத்திய தாக்குதல் எதிரொலியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் மோடிக்கு பாதுகாப்பு அதிகரிப்பு. சில நாட்களுக்கு குறிப்பிட்ட நிகழ்ச்சிகளில் மட்டுமே பங்கேற்பார்கள் என தகவல். பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் ஆலோசனை. எல்லை பாதுகாப்பு குறித்து உமர் அப்துல்லாவுக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தார். எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல். அப்பாவி இந்தியர்கள் 3 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல். இந்திய எல்லைகளில் சுகோய் விமானம் தீவிர கண்காணிப்பு. பயங்கரவாதத்திற்கு உலகம் பூஜ்ய சகிப்புத்தன்மையை காட்ட வேண்டும் என வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பதிவு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வடமாநில விமான நிலையங்கள் மூடல். தர்மசாலா, ஸ்ரீநகர், அமிர்தசரஸ் உள்ளிட்ட விமான நிலையங்கள் மறு அறிவிப்பு வரும் வரை மூடப்படுவதாக அறிவிப்பு. பாதுகாப்பு நடவடிக்கையாக ஜம்மு காஷ்மீரில் உள்ள கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை. ஜம்மு, சம்பா, கத்வா, பூஞ்ச் உள்ளிட்ட பகுதிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தானுக்கு இந்திய ராணுவம் கொடுத்த தக்க பதிலடி. பஹல்காம் தாக்குதலுக்கு நீதி கிடைத்துவிட்டதாக காஷ்மீர் மக்கள் கொண்டாட்டம். பயங்கரவாதத்தை வேரோடு ஒழிப்பதில் இந்தியா உறுதி பூண்டுள்ளது. இந்திய ராணுவத்தினருக்கு பெருமை என்றும் மத்திய அமைச்சர் அமித்ஷா எக்ஸ் தளத்தில் பதிவு. முப்படை தலைமை தளபதிகளுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை. அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக ஆலோசனை நடத்தியதாக தகவல்.
சிந்தூர் என்றால் தாலி கட்டிய பின் பெண்கள் நெற்றியிலிடும் திலகம் என்று அர்த்தம். பெஹல்காம் தாக்குதலால் இளம் பெண்களின் வாழ்க்கை கேள்விக்குறியானதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பெயர் சூட்டல். இந்திய ராணுவத்தினரால் பெருமை கொள்வதாக ராகுல் காந்தி பதிவு. மல்லிகார்ஜுன கார்கே, அசதுதீன் ஓவைசி உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்களும் ராணுவ நடவடிக்கைக்கு ஆதரவு. பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டவர்களுக்கு ஒரு உண்மையான அஞ்சலி. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களின் உறவினர்கள் பேட்டி. இந்திய ராணுவத்தின் தாக்குதலை உறுதிப்படுத்தினார் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப். இந்தியாவிற்கு உரிய பதிலடி தரப்படும் என்றும் எக்ஸ் தளத்தில் எச்சரிக்கை. பாகிஸ்தானில் உள்ள லாகூர், பஞ்சாப் மாகாணங்களில் அவசர நிலை பிரகடனம். முக்கிய விமான நிலையங்கள் 48 மணி நேரம் மூடப்படுவதாக அறிவிப்பு. மசூதிகள் மீது ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தப்பட்டதால் பீதியில் அஞ்சி ஓடினோம். பாகிஸ்தானில் இந்தியா தாக்குதல் நடத்திய முரித்கே மக்கள் பேட்டி. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் பதற்றம் விரைவில் தணியும். பாகிஸ்தான் மீதான இந்திய தாக்குதல் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கருத்து. பாகிஸ்தான் மீதான இந்தியாவின் நடவடிக்கை வருத்தமளிப்பதாக சீனா அறிவிப்பு. இரு நாடுகளும் நிதானத்தை கடைபிடிக்க ஜப்பான் வலியுறுத்தல். இந்திய ராணுவத்துடன் தேசத்திற்காக தமிழ்நாடு என்றும் துணை நிற்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. ஆபரேஷன் சிந்தூர் துல்லியமாக செயல்படுத்தியதற்காக இந்திய ஆயுதப்படையினருக்கு பாராட்டு என்றும் இபிஎஸ் கருத்து. இந்திய ராணுவத்தினருக்கு ராயல் சல்யூட் என தாவேக தலைவர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவு. ஒட்டுமொத்த தேசமும் பிரதமர் மோடியுடன் நிற்பதாக ரஜினிகாந்த் வாழ்த்து. நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் இந்திய ராணுவம் போர் ஒத்திகை. போர் பதற்ற சூழலின் போது மக்களை எப்படி பாதுகாப்பது என்பது குறித்து ஒத்திகை நடத்தப்பட்டது. முன்னெச்சரிக்கையாக மே 10ஆம் தேதி வரை 9 விமான நிலையங்களின் சேவை நிறுத்தப்படுவதாக அறிவிப்பு. ஜம்மு, ஸ்ரீநகர் உள்ளிட்ட பகுதிகளில் நிறுத்தம் என்று ஏர் இந்தியா, இண்டிகோ நிறுவனங்கள் தகவல். திமுக ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் நிறைவு. மெரினாவில் உள்ள தலைவர்களின் நினைவிடங்களில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாடே மகிழ்ச்சியாக உள்ளது. திமுக அரசின் 4 ஆண்டு நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. மகளிர் விடியல் பேருந்தில் பயணம் செய்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசின் திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து மக்களிடம் கேட்டறிந்தார். அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பில் 214 புதிய பேருந்துகள் சேவை. மக்களின் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சத்யநாராயண பிரசாத் காலமானார். மாரடைப்பால் காலமானதாக தகவல்.
ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே நடந்த இரட்டை கொலை சம்பவம். சந்தேகத்திற்கிடமான இடங்களில் சிறப்பு குழுவினர் சோதனை. உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயில் தேரோட்டம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம். திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோயிலில் சித்திரை பெருவிழா. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். வத்தலகுண்டு அருகே சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை. சிவஞானபுரம் பகுதியில் வீடுகள், வாழை மரங்கள் சேதம். சென்னை பெரும்பாக்கம் குடியிருப்பு பகுதியில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் பழுது. துர்நாற்றம் வீசி வருவதால் சுத்திகரிப்பு நிலையத்தை சீரமைக்க மக்கள் கோரிக்கை. சத்தீஸ்கரின் பிஜாப்பூரில் நக்சல்கள் 15 பேர் என்கவுண்டர். சங்கல்ப மிஷனின் ஒரு பகுதியாக பாதுகாப்பு படையினர் நடவடிக்கை. விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் இயக்கும் முதல் படத்தின் ஸ்பெஷல் வீடியோ. நடிகர் சந்தீப் கிஷனின் பிறந்த நாளை முன்னிட்டு வெளியிட்டது படக்குழு.